பாஸ் வீட்ல என்ன கேம்னே தெரியாம இவர் ஒருத்தர் விளையாண்டு இருக்காரு அப்படின்னு சொன்னீங்கன்னா யாரும் சொல்றீங்க? பிக் பாஸ் கேம்லன்னு சொல்ல முடியாது. ஒருத்தரை வந்து கமல் பேசுறது புரியாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ரொம்ப லேட்டா புரியும், இல்ல அவர் சுத்தி வளைச்சு பேசுவாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி ஒருத்தர் இங்க பிக் பாஸ்ல இருக்காரு, அவரு டைரக்டா பேசினாலே அவருக்கு புரியாது, டைரக்டா அவர்கிட்ட பேசினாலும் அவருக்கு புரியாது. ஓகேவா? அவர் யாருன்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணிருப்பாங்க, கமருதீன் தான். ஏன் கமருதீன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஆள் வளர்ந்த அளவுக்கு அறிவு வளரவே இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? அது உண்மையாவே கமருதீனுக்கு வந்து 100% பொருந்தும். நான் வந்து பர்சனல் அட்டாக் பண்ணல நானு. ஏன் அப்படின்னா, சில நேரத்துல வந்து வயசுக்கு ஏத்த மெச்சூரிட்டியா இருங்கடா. ஒரு இடத்துல ஒரு விஷயம் நடக்குது, அந்த பொண்ணு வந்து உன் பர்சனல் எடுத்து பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிரியா வந்து கம்ப்ளைண்ட் பண்ற, திருப்பி நீ மறுபடியும் அந்த பொண்ணை தான் போய் நோன்ற. ஆக்சுவலா அந்த இடத்துல ஒரு நம்மளுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த பண்ணாங்க, அவாய்ட் பண்ணிட்டு நம்ம வேற இடத்தவங்க கிட்ட வந்துடணும். மேபி பேசிக்கலாம், இந்த மாதிரி நான் சொன்னேன், இந்த மாதிரி ஆகாது. மறுபடியும் அந்த பொண்ணுகிட்டே போய் நீ எப்படி பேசலாம், அது வந்து ஆக்சுவலி ஸ்ட்ராங்னஸ் கிடையாது. இதான் விஜய் சேதுபதியோ சொன்னார், அதை விட்டுருங்களேன் அப்படின்றது. மறுபடியும் அதை தான் வந்து திருப்பி திருப்பி உனக்கு அறிவு இருக்கா இல்லையா சொல்ற, நீலாம் வந்து டைலாக் பார்த்து ஒரு எமோஷன் ஃபீல் பண்ணி தானே வந்து சீரியல் நடிச்சிருப்ப நீ. அப்போ அந்த கேரக்டருக்குள்ள வந்து அந்த டைலாக் எப்படி இருக்கும், அந்த கேரக்டர்ல உணர்ந்து அப்போ நிறைய முகங்கள் உனக்கு இருக்குல்ல. அப்போ நீ உண்மையாவே நேச்சுரலா நீ எப்படியோ அதை நீ இருந்தாலே போதுமே.